23 ஷாம் 2003. ஹாய் ஷாம், ஹவ் ஆர் யூ ஷாம்? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. ஸோ அப்புறம் என்ன நியூஸ், தளபதி பற்றின நியூஸ்லாம் என்ன போயிட்டு இருக்கு? ஓகே, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் டாபிக்ஸ் அபவுட் சீமான் ரஜினி அவர்கள் சந்திப்பு, தளபதி அவர்கள் கொடுத்த ட்ரீட் ஃபார் ஃபார்மர்ஸ், கங்குவா படத்தின் தோல்வியால் அதிர்ந்து போன தயாரிப்பாளர்கள் அதிரடியாக சில ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க முட்டா பயிலுங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா டாபிக் நிறையா இருந்துச்சு இந்த வாரம் சம்சாரிக்கிறதுக்கு. மலையாளத்தில் பறையினீங்க, மலையாளத்தை சம்சாரிக்கணும். ஓகே, கோகுல் கிருஷ்ணா ஹாய். கோகுல் சரவணன் ப்ரோ ஹாய் ப்ரோ. கோகுல் கிருஷ்ணா நல்லா இருக்கீங்களா? நான் ஃபைன் ப்ரோ. சைமன் பற்றி தானே அண்ணா, சைமன் பற்றி தான் கண்டென்ட் கொடுத்துக்கினே இருக்கார் பாவம். கடைசியில் இவ்வளோ வருஷம் கட்டி காத்த அந்த நாம் தமிழர், நான் தனியானவன், நான் தனித்துவமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் போய் யாரெல்லாம் உருவாக்கி விட்டாங்களோ அவங்க காலையிலே போய் சரண்டர் ஆகிட்டாப்புல. எப்பா என்னால் முடியல, என்னால் விஜயை சமாளிக்க முடியாது, மற்ற கட்சியை கூட ஏதோ சமாளிச்சுட்டேன், இந்த தம்பியை எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல, ரஜினி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு புதால்னு போய் விழுந்துட்டாரு உலருக்கு. நான் எப்பயுமே சொல்லிட்டே இருப்பேன், ரஜினி இல்லாம தமிழ்நாடு அரசியல்ல இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரஜினி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சனா அவங்க வந்து உருவகப்படுத்தி வச்சிருக்காங்க. எப்படி சுத்தினாலும் ரஜினி காலில் போய் விழுந்துருவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்றது, இதுதான் நடக்கும்னு தெரியும். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கல. தனுஸ்ரீ கணேஷ் அண்ணா, அவனை சரண்டர் ஆக வைத்தது தளபதி தானா? அப்புறம் வேற யாரு? அதாவது சீமான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி வந்தாப்புலன்னா, நம்ம விஜய் எதிர்த்து பேசணும் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மவுசு ஏறும். பார்ப்பா, தமிழான விஜய் இருந்தாலும் தம்பியாவே இருந்தாலும் இவர் வந்து நியாயமா வந்து பேசுறாப்புல, எப்படி சொல்றது, தமிழ் தேசியத்துக்காக வந்து இவ்வளவு உண்மையா இருக்காப்புல அப்படின்ற எண்ணத்துல அவருக்கு இமேஜ் ஏறுன்னு பார்த்தாரு. ஆனா அது ஏறி இருக்கும், செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செய்யாம தப்பா பண்ணது மாட்டிக்கிட்டாப்புல. டீசெண்டா எனக்கு அவருடைய கொள்கையில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருந்தாருன்னா பிரச்சனை கிடையாது. ஹாய், இந்த பக்கம் தளபதி ஹாய் ப்ரோ ஹவ் ஆர் யூ. அதை பண்ணாம என்ன பண்ணிட்டான் மனுஷன், எப்பயும் டிஎம்கே ஏடிஎம்கேவை சாடிட்டு இருப்பாப்புல, முக்கியமா டிஎம்கே தான் திட்டிட்டு இருப்பாப்புல எங்கே ஸ்டேஜ் போட்டாலும். இந்த விஜய் அவர்கள் மாநாடுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரையும் விட்டுவிட்டு இவர் ஒரு ட்ராக்ல போனாருன்னா அவரோட அல்லக்கை சாக்கடைன்னு ஒருத்தருக்கான சாக்கடை வாயன், அவன் ஃபுல் டைம் வந்து வன்மத்தை கேட்கறத வேலையா வச்சுக்கிட்டு இருக்கான் வீடியோவில் விஜய் மேல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கூடாரம் காலியாக ஆரம்பிக்குது, எல்லாம் அங்கேருந்து காலி ஆகுறாங்க. என்னடா, ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, சீமான் கூட இருக்கவங்க கூட நம்பிக்கை என்ன இருந்துச்சுன்னா, சரி இத்தனை வருஷமா இவர் தனியாக தான் நிற்கிறாரு, அந்த தனியாக நிற்கிறனால தான் நம்மளாம் பின்னாடி நிற்கிறோம், அவரோட கொள்கையில் கரெக்டாக இருக்காரு, இவர் சொல்கிற மாதிரி நம்ம 2 திராவிட கட்சியிலையும் போய் சேர்ந்தோம்னா எப்படி நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கூட நின்றவங்களாம் ஒரு ஹோப்ல இருந்தாங்க. என்னன்னா, தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதும், இந்த வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சதும், இவர் தளபதி தம்பி தம்பின்னு பாசமா அப்படியே நடிச்சுக்கிட்டு இருந்ததும், இதெல்லாமே அவர் பின்னாடி இருந்தவங்களுக்கு ஒரு ஹோப் என்ன இருந்துச்சுன்னா, கண்டிப்பா விஜய் அவரும் சேருவாங்க, சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும், ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட ஈஸியா இருக்கும். அந்த மாதிரி டயத்துல நமக்கான ஒரு பதவிகளும், நமக்கான ஒரு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு எம்எல்ஏவோ, ஒரு எம்பிஓவோ, எம்பி, ஒரு கவுன்சிலாவோ ஏதோ ஒண்ணுத்துல நம்ம ஜெயிச்சு நம்மளும் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வந்துடலாம் அப்படின்ற எண்ணத்துல இருந்திருப்பாங்க நிறைய பேர் உண்மையாலுமே. ஏன்னா ரீசெண்டா கூட சேலத்துல இருந்து ஒரு டீம் அப்படியே வெளில வராங்க. ஆனா அவங்க எந்த கட்சியிலையும் போய் சேரல, நாங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளில வரோன்ற மட்டும் கொடுக்குறாங்க. அவர் சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது, எங்களுக்கும் பொழப்பெல்லாம் இருக்கு, அந்த பொழப்பெல்லாம் தானே பார்க்கணும், ஆனா அந்த பொழப்பு பார்க்கணும்னா நாங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கவே மாட்டோம்னு தெரிஞ்சோம்னா அப்புறம் எப்படி நாங்க இந்த கட்சியில இருக்கிறது அப்படின்னு சொல்லி விலகுறாங்க. அப்ப என்ன மேட்டர்னா, எந்த கட்சியில யார் இருந்தாலுமே அந்த கட்சி ஜெயிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்ப திருமாவளவன் வந்து டிஎம்கே விட்டு வரமாட்டேங்கிறேன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, கண்டிப்பா அவருக்கு 2 சீட்டோ 4 சீட்டோ இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்போ அதுல அவருக்கு ஒரு பொசிஷன் வந்துடும், அந்த பொசிஷனை விட முடியாது.
அது வேற கட்சியில போனா கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்ற விஷயம்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படி இருந்த மக்கள்லாம் கூடாரம் காலியாகவும், இவர் வேற வழியே இல்லாம போயி கர்நாடகர் கால், மராத்தியர் கால்ன்னு கூட பார்க்காம, "என்ன பார்த்தாடா சங்கின்னு சொன்ன? டேய் மங்கி" அப்படின்னு கத்துனவரு யாரு? நம்ம நாம் தமிழர் சீமான். கடைசியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சங்கி என்றால் நண்பன் என்று வேறொரு பொருள் இருக்கிறது அப்படின்னு. அட பாவி! எப்படி இவ்வளோ கேவலமா இருக்காங்க பார்த்தீங்களா? ச்சை! முடியலங்க. முடியல. சத்தியமா முடியல என்னால. இங்க யாரு? ஷாம், பிஜேபி, பி டீம், என்டிகே, ஓகே, எஸ் ஷாம், ரவி ரவி, ஹாய் அண்ணா ரவியா, சீமான் கிறிஸ்தவர் தானா அண்ணா? திடீர் எப்படி இந்து மதம் மாறிவிட்டார்? அது நமக்கு தேவையில்ல. அவங்க இந்துல வர்றாரு, முஸ்லீமா போறாரு, ஏதோ ஒண்ணு மாறிக்கிறாரு. அவரோட மதம் என்னமோ மாறிட்டாரு. அவரு அவர் எல்லாத்தையும் எப்பவுமே மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால, மதம் மாறுறது பெரிய விஷயம் இல்ல. முன்னாடி திமுக திராவிட கொள்கையை எடுத்துக்கிட்டு அதுல தான் அந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு தமிழ் பற்று வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நாம் தமிழ்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கு யாருன்னு கேட்டா, இங்கெல்லாம் யாருமே எடுத்து வச்சோம்னா வடுபடான்னு சொல்லிவிட்டு, ஸ்ரீலங்கால போய் நம்ம தலைவர் பிரபாகரனை தூக்கிட்டு வந்துட்டு வச்சுட்டாரு. ஏன்னா அவரு மூஞ்சி வச்சோம்னா தான் நம்மள எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படின்றதுனாலயும் ஒண்ணு. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் மூஞ்சி வச்சோம்னா தான் வெளிநாட்டுல இருக்கவங்கலாம் காசு குடுப்பாய்ங்க. அப்படின்றது தான் முக்கியமான பாயிண்ட். திருநெல்வேலி மட்டும் குடுக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க. இந்த ஆள் பிரபாகரனே தலைவலி இல்லைன்னு சொல்லிருவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அவரு. பாரதி ராஜா ஜாயின் டெய்லி டிப்ஸ் ஜாயின் எல்லாரும் ஜாயின் பண்றீங்க. அப்படி லைக் போட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த பக்கம் டிக்டாக்ல சொல்றேன் நானு. ஹாய் அண்ணா. அண்ணா எப்படி இருக்கீங்க? லக்ஷ்மணன் சின்னசாமி. ஃபைன், ஃபைன். பட் ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்ன சொல்றது? சளி பிடிச்சிச்சு. கிளைமேட் மாறுதுல்ல. அதனால அது ஒரு தொல்லை வேற இருக்கு. இந்த கிளைமேட் மாறும்போது. ஓகே. ஸோ அதை விட இன்னொரு முக்கியமான மேட்டர் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இப்போ இந்த எஸ்ஆர் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார் ப்ரொடியூசர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுடைய ரிலேட்டிவ் தான். அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ட்விட்டர்ல வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து மிரட்டியிருக்காங்க. எப்படின்னா, எப்படி மிரட்டியிருக்காங்கன்னா, உங்க தலைவர் தான் வந்து அரசியல் பார்த்து போயிட்டாரு. நீங்க எதுக்கு இங்க இன்னும் வந்து சினிமால வந்து முட்டு குடுத்துட்டு இருக்கீங்க? மறந்துட்டீங்களா? பிகில் வரும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. ஏன்னா பிகில் வரும்போது கைதி படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அப்ப கைதியா, பிகிலா அப்படின்னு பார்க்கும்போது, கைதி நல்ல ஒரு பேர் வாங்குச்சு. பிகில் அதுக்கு அடுத்த லெவல்ல வந்துச்சு. அப்படின்றத சுட்டி காமிச்சு, அதனால அதெல்லாம் மறக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வார்ன் பண்ணியிருக்கான் போல இருக்கு அந்த ஆளு. அதாவது இதுவரைக்கும் தளபதி படத்துக்கு எத்தனையோ படத்துக்கு பிரச்சனை வந்திருக்கு. அப்பலாம் எந்த ஸ்டெப்புமே இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எடுக்கல. ஆனா இப்ப மட்டும் வேகமா ஸ்டெப் எடுக்கிறாங்க. கங்கோ படம் அடி வாங்கினோன்னே. திருட்டு பசங்க. அதுக்கு குறை வேற நம்மள சொல்றாங்க. நம்ம வந்து ரிவ்யூ பண்றதுனால தான் படம் வந்து ஃப்ளாப் ஆயிருமாம். என்ன சொல்றது? இப்படிதான் போய்க்கிட்டு இருக்கு. ஷான் ஜாயின். ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லாம் டிக்டாக்ல வர்றீங்க. அமலன் வந்து ஃபயர் போட்டு போயிட்டீங்க. வர்றீங்க, ஜாயின் பண்றீங்க, எஸ்கேப் ஆயிடுறீங்க. வர்றீங்க, ஜாயின் பண்ணி எஸ்கேப் ஆயிடுறீங்க. ஹலோ டிக்டாக்ல வரவங்களாம் கொஞ்சம் லைக் போடுங்க. அப்பதான் நிறைய பேர் வருவாங்க. ஏதாவது கேள்வி கேளுங்க. சும்மா ஜாயின் பண்ணிட்டு போறீங்க. எதுவுமே கேட்க மாட்டீங்க. யாருக்குமே கேள்வியே இல்லை. ஏன்பா? கேள்வியிலே இல்லாத உலகம் ரொம்ப கஷ்டம். நம்ம கேள்வி கேட்காதனால தான் இப்போ சீமான் போன்றவர்கள்லாம் நம்மளை வந்து ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே நம்பிடுறது. ரொம்ப நாள் ராமசாமி காணோம் பார்த்தேன். அண்ணா நேற்று இன்டர்வியூ ஏதோ பார்த்தேன். ஆனால் விஜய் அண்ணா பற்றி எதுவும் பேசவில்லை. தனுஷ் நயன்தாரா பற்றி பேசிட்டு இருந்த அண்ணா யாரு? எந்த ராமசாமி இப்போ நீ சொல்ற எனக்கு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் தனுஷ் நயன்தாரா பேட்டர்ல ஐ சப்போர்ட் தனுஷ் தான். ஏன்னா ப்ராடக்ட் என்னது? நீ என்ன கேட்காம யூஸ் பண்ணி நீ மட்டும் காசு சம்பாதிப்ப, நான் மட்டும் நஷ்டம் அடையணுமா? அது வந்து தப்பு இல்லை. ஸோ அந்த விஷயத்த வந்து நயன்தாரா வந்து தான் சொல்றேன். நம்ம இதில் என்ன பழக்கம்னா, பொம்பளை புள்ள ஏதாவது ஒன்று பண்ணுச்சுன்னா உடனே அது கரெக்டாக இருக்கும், பசங்க தப்புன்றுவாங்க. அந்த மாதிரி தான். மதுராஜ் தலை. மதுராஜ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மதுராஜ். எஸ்கே வீடியோஸ் அண்ட் மூவிஸ். ஹாய் அண்ணா, ஹவ் ஆர் யூ? என்னப்பா, யாருக்கு எந்த கேள்விகளும் இல்லையா? ஏன் இன்னைக்கு கேள்விகளுக்கு ரொம்ப பஞ்சமா இருக்கு? உங்கள்கிட்ட கேள்வி இருந்தால் தானே என்கிட்ட பதில் இருக்கும். இல்லைன்னா நான் எப்படி போடுறது, எப்படி சொல்றது, என்ன வீடியோ போடுறேன்னு எனக்கே மறந்து போயிருமே. என்ன நான் சொல்றது? அது கோகுல் கிருஷ்ணா ஒன்று சொல்லியிருக்காப்புல. ஆனால் அது எல்லாம் ஜாதி பற்றுன்னா சூர்யா கவுண்டர் கேஸ்ட் தான் தயாரிப்பாளர், ஒரு சில கவுண்டருக்கு. அதனால சரி,
அது இருக்கட்டும். நம்ம அது வேண்டான்னு சொல்லல. அது அவங்கவங்க ஜாதி, அவங்கவங்க கேஸ்ட்டா இருக்கட்டும். அவங்க பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்காக வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அ மக்களை குறை சொல்லக்கூடாது. நீ 200, 300 தான் குடுத்து படம் பார்க்குற. அதுக்காக நீ ஒரே வழியா குறை சொல்லுவியா? அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு நிமிஷம். அதாவது ஒரு ரூ. 200, 300 ரூ. 1 2 பொருள நம்ம வாங்குறோம் அப்படின்னும்போது, அந்த பொருளுக்கான குவாலிட்டி இல்ல அப்படின்னா, அந்த பொருள நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். ஸோ அத வந்து புரிஞ்சுக்கணும் அவங்க. அத புரிஞ்சுக்காம மக்கள வந்து குறை சொல்றது எந்த வகையில நியாயம்னு எனக்கு சரியா படல. ம். ஓ! அவன மறந்தே மறந்துட்டேன்ப்பா. அண்ணா ராமசாமி தெரியாதா? மெண்டல் ராமசாமி. மெண்டல் ராமசாமி நான் மறந்துட்டேன். ஆமா, அவன நேத்து கூட நான் நெனச்சேன். என்ன இவன் ஆளே காணோம். ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டான் போல. எங்கே போனான்? இவன் ஆள் அட்ரஸ் இல்லாம போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நேத்து நெனச்சுட்டு இருந்தேன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தானே வந்து முட்டு குடுத்துட்டு இருப்பான். இப்ப அவன் படம் வந்து எதுவும் இல்லாதனால வெறும் அரசியல் டாபிக் போறனால ஆள் அட்ரஸே இல்லாம போயிட்டான். இருந்தாலும் ஐ மிஸ் ஹிம். அவன் மிஸ் பண்றேன். அவன் இருந்தான்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மென்ட் இருக்கும். அது என்னன்னு தெரியல. அதனால வந்து நம்ம அவன வந்து பாவம் பாவம் தான் பார்க்கணும் அவன. இல்ல மாநாட்டு பக்கம் வந்ததுக்கப்புறம் எவனோ அவன போட்டு தள்ளிட்டாங்களா? மாநாட்டு இன்னும் வந்திருப்பான். ஆ எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கௌரவ். ஹாய் அண்ணா, ஹாய். ஓகே. ஸோ இப்ப என்னமோ நெனச்சேனே. ஓகே. இப்ப இன்னைக்கு நேத்து தானே? இன்னைக்கா? விவசாயிங்களுக்கு வந்து ட்ரீட் குடுத்தது நேத்துன்னு நெனைக்கிறேன். நேத்தா? இன்னைக்கா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஆ இன்னைக்கு தான். ட்ரீட்டு அதாவது மாநாட்ல இடம் குடுத்த அனைத்து விவசாயியும் தளபதி வந்து கூட்டு வந்து அவர்களுக்கு விருந்து வச்சிருக்காரு. ஸோ இத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப நெறைய பேர் கலாய்க்கிறாங்க. விவசாயிக்காக எந்த போராட்டமும் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி. இன்னொன்னு என்னென்ன சொல்றாங்கன்னா, தக்காளி மரத்துல விளையுதா? தக்காளி வந்து நிலத்துல விளையுதான்னு கூட தெரியுமா விஜய்க்கு? அப்படின்லாம் இந்த சாக்கடை வாயன் கேள்வி கேட்கிறான். தக்காளி எங்க வேணா வளர்ந்துட்டு போகுது. அத பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா தக்காளியுடைய முக்கியத்துவம் என்னன்னு ஆல்ரெடி சர்க்கார் படத்திலேயே சொல்லியிருப்பாரு. ஒரு தக்காளிய தூக்கி வச்சு இந்த அடி அடிப்பாய்ங்க. தளபதிய வந்து அந்த ஒரு இடத்துக்கு போம்போது அடிப்பாங்க. அடிக்கும்போது அந்த தக்காளி ஒரு தக்காளி வர்றதையும், அந்த தக்காளியில இருந்து யார் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றதையும் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னவரு தளபதி அப்படின்றத இந்த கூமுட்டைகள் பார்த்தார்களா? இல்லையா? என்று நமக்கு தெரியவில்லை. அண்ணா வித் தளபதி ஏர்போர்ட். என்ன புரியலையே? ரஞ்சித் குமார் என்ன சொல்ல வர்றீங்க? அண்ணா வித் தளபதி ஏர்போர்ட். என்னமோ சொல்ல வர்றீங்க. ஸோ இங்க இங்க ஒரு பொலிட்டிக்கல் பெர்சன் அப்படின்னா, பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னா, இவங்களோட பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, உடனே வந்து போராடணும். உடனே மக்களுக்காக என்ன போராடுனீங்க? மக்களுக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? மக்களுக்காக களத்துல இறங்குனீங்களான்னு லூசுத்தனமா கேட்கறாங்க. லூசுத்தனமா. எஸ்ஆர் ப்ரோ ரோஸ்ட் போடுங்க ப்ரோ. விடுங்க. அத நாளைக்கு தனியா ஒரு வீடியோ போடுவோம். இப்ப என்ட்ரி பண்ணா, இப்ப ரோஸ்ட்னா அதான். அவைங்க ஒரு ஆளுங்களா, அவைங்க புரொடியூசருங்க. என்ன பண்றது? ஒரு முட்டாள்தனமா ஒரு அஜெண்டா எடுக்குறாய்ங்க. இனிமே வந்து எஃப்டிஎஃப்எஸ் பண்ணக்கூடாது. எஃப்டிஎஃப்எஸ் தியேட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து யாரும் ரிவ்யூ பண்ணக்கூடாது. தியேட்டர் முன்னாடி யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாய்ங்க. லூசு பயலுக. இன்னைக்கு இந்த வாரம் இந்த 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 கண்டிஷன்ஸ் போட்டனால, இந்த வாரம் என்ன படம் வந்துச்சு? என்ன படம் தியேட்டர் வந்திருக்குன்னு யாருக்குமே பெருசா தெரியாது. பெரிய லெவல்ல யாருமே ஆர்வமா பார்க்கறதில்ல. அது இப்ப பெரிய படங்கள் வந்தா மட்டும் தான் போய் தியேட்டருக்கு போறாங்க. சின்ன படத்துக்கு யாரும் போறது கிடையாது. அது இந்த ரிவ்யூ மூலியமா தான் நமக்கு சின்ன படம் வந்திருக்குன்னே தெரியும். அந்த படம் நல்லா இருக்குன்றத போய் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு, இப்ப இந்த லப்பர் பந்து படமா இருக்கட்டும், ஓகேங்களா? அதெல்லாம் வந்து ரிவ்யூல நல்லபடியா சொல்ல போய் தான், அந்த படத்த தியேட்டருக்கு போய் பார்க்குறாங்க. இதே ரிவ்யூ வரல அப்படின்னா, அந்த படத்த வந்து யாருக்கும் தெரியாது. அந்த படம் ஒரு பிக்கப் ஆகுறதுக்கு ஒரு 5 நாள் ஆகலாம், இல்ல ஒரு 6 நாள் ஆகலாம். அதுவரைக்கும் தியேட்டர் குடுக்கணும். நீங்க தியேட்டர் குடுக்கலன்னா பிரச்சனை. அப்ப பணம் போட்டு எடுத்தவன் லாஸ்ட்ல போணும். அதாவது பெய்ட் ரிவ்யூஸ்ன்னு இருக்காய்ங்க. நல்லா இருக்க படத்த நல்லா இல்லைன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல. இப்ப கங்குவா படத்தெல்லாம் நான் வந்து ரிவ்யூ பண்ணப்போ ரொம்ப பெருசா இவ்வளவு ஊத்தல. கழுவி ஊத்தல. எனக்கு சுத்தமா பிடிக்கல தான். பட் இருந்தாலும் அவ்வளோ பெரிய பொருட்செலவுல படம் எடுக்கும்போது, அந்த படத்த வந்து நம்ம கழுவி ஊத்தி அத போய் ஒரு 1000, 2000 பேர், இல்ல 5000 பேர், 10,000 பேர் வியூஸ் போய் பார்த்து, அதுல போகணும்னு நெனச்சுட்டு இருக்கோம். போகாம இருக்கலாம்ல. அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சரி. பிளஸ் நம்மளோட ஒப்பீனியன் தான் எல்லாருக்குமா இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிக்கலாம், பிடிக்காம போலாம்.
அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. ஸோ அப்ப படம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் மக்கள் வந்து அதை ரிசீவ் பண்ணிக்க போறாங்க. நீ உண்மையாலுமே கங்குவா படம் சரியில்லை. முதல்ல 1/2 மணி நேரம்லாம் அந்த படத்துல ஏன் வச்சாங்கன்னே தெரியாது. அத போயிட்டு அத ஜோதிகாவே ஒத்துக்கிச்சு. லெட்டர்ல எழுதும்போது ஜோதிகாவே ஒத்துக்கிட்டு தான் லெட்டர் போடுது. அப்படி இருக்கும்போது, நீ முதல்ல ஒரு ப்ராடக்ட்ட சரியா குடுக்காம, படத்த பார்த்துட்டு ரிவ்யூ தப்பா சொல்றாங்கன்னு சொன்னா, இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். எவ்வளோ பெரிய ஸ்கேம் தெரியுமா இது? உண்மைய சொன்னா ஸ்கேம். ஏன்னா, அவன் ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு எல்லா வகையான ப்ரமோஷனும் பண்ற. சூப்பர்! இது மாரி ஒரு உலகத்தரம் வாய்ந்த படம். இது மாரி வேற படத்த தமிழ் இண்டஸ்ட்ரியில பார்த்திருக்கவே மாட்டீங்க. சூர்யாவுக்கு அப்படி மரம் ஏறுனா உடனே ஏறிருவாரு. குதினா உடனே குதிச்சுருவாரு. படுனா உடனே படுத்துருவாரு. வாந்தி எடுனா உடனே எடுத்துருவாரு. அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு ப்ரமோஷன் பண்ணது இவைங்க. சரி அந்த நம்பிக்கையில போய் நம்ம உட்கார்ந்தோம்னா, அதுல 50% சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல. அதுவே இல்லைன்னா எப்படி? ஸோ அப்ப உடனே நீங்க படம் நல்லா இந்த கங்குவா படத்துக்கு வந்து ரிவ்யூவர்ஸ் ஒஸ்ட் ரிவ்யூ பண்றத விட, ஜெனரல் ஆடியன்ஸ் தான் பயங்கரமா கழுவி ஊத்துனாங்க படத்த. அத இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அத அக்செப்ட் பண்ணிட்டு நல்ல படங்கள் வந்து பாராட்டுறாங்கல்ல. இதே சூர்யாஜி படம் ஜெய் பீம் வந்து பார்த்தோம்ல. ஜெய் பீம் வந்து எல்லாரும் ஓடிடில வந்தாலும் அருமையான படம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தோம்ல. சரி இத எப்படி பார்க்கணும்? ஜெய் பீம் எடுத்த டைரக்டர் தான் இப்ப வேட்டையன் படம் எடுத்தாரு. ஜெய் பீம்ல வாங்குன பேர வேட்டையன்ல வாங்குனாரான்னு கேட்டீங்கன்னா வாங்கல. அப்ப டைரக்டர் ஒரே டைரக்டர் தான். பட் கன்டென்ட் அதுல வந்து ரொம்ப ரியாலிட்டிய நெருக்கத்தோட எடுத்திருந்தாப்ல ஞானவேல் ராஜா. பட் வேட்டையன்ல ரஜினிக்காக சில மாஸ் எலிமெண்ட்ஸ் வைக்கணும். இதெல்லாம் இப்படி பண்ணா தான் சரியா இருக்கும். அப்படின்ற விஷயங்கள பண்ண போய் படம் வந்து சொதப்பிருச்சு. ஸோ அப்ப ஒரே டைரக்டர் தான். பட் 2 விதமா அவர் வந்து பார்க்கப்படுறாரு. அதே மாரி தான் சூர்யா படத்துல சூர்யாவுடைய வெற்றி படங்கள் வந்து மக்களுக்கு பிடித்த படங்கள். ஒரு படம் தோல்வி அடையுது அப்படின்னா மக்களுக்கு இது பிடிக்கல அவ்வளவுதான். அது பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு தான் சொல்லுவாங்க. அதுல இருக்க குறைய சொல்ல தான் செய்வாங்க. சிங்கம் படம்லாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரைக்கும் எடுத்தாங்க. ஏன் எடுத்தாங்க? படத்த வந்து விறுவிறுவிறுன்னு போகும். படத்துல 1000 குறை சொன்னாலும், படம் இப்படி ஓப்பன் பண்ணி உட்கார்ந்தோம்னா, அப்படியே ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சர்ருன்னு போயிட்டே இருக்கும் படம். இந்த பக்கம் சூர்யா கத்தட்டும், என்னமோ பண்ணட்டும். பிரச்சனை கிடையாது. ஆனா படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்காம போகும். ஸோ இதுதான் வந்து ஹரியோட ஸ்டைல். அப்ப ஹரியோட ஸ்டைல்ல எந்த இடத்துலயாவது குறையுது அப்படின்னா, அப்ப ஹரி படங்கள் ஓடாம போகும். அப்ப அது ஹீரோ எந்த ஹீரோ வந்தாலும் அப்படித்தான். இதே ஹரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பு வச்சு கோவில் எடுத்தாரு. பயங்கரமா பேசப்பட்டுச்சு. சிம்பு சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப சட்டிலா ரொம்ப அமைதியா நடிச்சிருக்காரு அப்படின்னு. அதே ஹரி தான் வந்து பரத் வச்சு ஒரு படம் எடுத்தாரு. என்னமோ இல்ல. சேவலா? கோழியா? என்னமோ ஒண்ணு எடுத்தாரு. அந்த படம் கழுவி ஊத்துனாய்ங்க. ஓடவே இல்ல. அதுதான் கன்டென்ட் தான் மேட்டர். கன்டென்ட் கரெக்ட்டா இருந்தா எல்லாருக்கும் பிடிக்க போகுது. கன்டென்ட் சரியில்லைன்னா, இப்ப நான் போடுற வீடியோ கன்டென்ட் நல்லா இருந்தா நல்லா பார்க்க போறீங்க. கன்டென்ட் சரியில்ல, அப்படி என்னப்பா மொக்கையா இருக்குன்னா 10 பேர் வியூஸ் வந்து குறைஞ்சு தான் போகும். அதுக்காக நான் வந்து என்னடா என் சேனல் வியூஸ் போல வருத்தம் இருக்கும். பட் இருந்தாலும் என்னோட சூழ்நிலை என்னன்றத நான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம அதுக்கேத்த மாரி தான் நம்ம பண்றோம் அப்படின்னும்போது, பரவால்ல இப்போதைக்கு இதுதான் அப்படின்றத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அத விட்டுப்புட்டு அது இதுன்னு சொன்னா அத நம்ம ஒத்துக்க முடியாது. இப்ப யாரும் விஜய் அவர்களை குறை சொல்றது இல்ல அண்ணா. ஆனால் ஒருத்தன் மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருக்கான் அண்ணா. யாரு கோகுல் அந்த ஒருத்தன்? ரோஸ்டர் ப்ரோ திடீர் விஜய் மேல என்ன பாசம் தெரியல அண்ணா. ரோஸ்டர் பிரதர்ஸ் திடீர் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை திமுக விட்டு வெளியே வந்திருப்பாங்களா அண்ணா? கங்குவா படம் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணது அவங்க ஓனர் உதயநிதி ஆனால் கங்குவா சரியில்லை சொல்லிட்டு போறாங்க அண்ணா. ரோஸ்டர் பிரதர் தானே. அதாவது இப்ப சீமானோட நடவடிக்கை இப்படி இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. இனி வந்து சீமானும் விஜய் அவர்களும் என்னை போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல சீமான் அவர்கள் வந்து இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பேசுறது. ஏன்னா, அப்பதான் விஜய் அவர்கள் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்க விஷயத்துல வந்து அ எப்படி சொல்றது? டிஎம்கே வந்து ரொம்ப குறை சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாரி ஒரு 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 மாயை கிரியேட் பண்ண பார்ப்பாய்ங்க அவ்வளோதான். ஏன்னா இப்ப ரீசென்ட்டா நெறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ்காரர போட்டு ஒரு 10, 12 பேர் வெளுக்குறாய்ங்க. ம். ஒரு டீச்சர வந்து ஸ்கூல்ல போய் ஒருத்தன் கத்தி எடுத்து குத்துறான். ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் குத்துறான். ஓசூர்ல கோர்ட்டு முன்னாடி ஒருத்தன் போட்டு வெட்டுறான். இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா போதை. அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுல மட்டும் இல்லாம என்னுடைய எதிரி டிஎம்கே அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தளபதி அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து இத ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான். இப்ப விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் சீமானுக்கும் நடக்கிற அந்த இஷ்யூஸ வந்து அவங்களும் சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க.
இதுல வந்து ஒண்ணு ஏன்னா, இத இப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா, இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டிஎம்கே உடைய சப்போர்ட் தான். பட் பிஜேபியா, டிஎம்கேன்னு கேட்டா, முக்கியமா அங்க தான் இருப்பாரு. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் டிஎம்கே, சென்ட்ரல பொறுத்தவரைக்கும் பிஜேபி, ரஜினி அவர்கள். இப்ப சீமான் வந்து ரஜினிய பார்த்தது, எந்த மாரியான பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது தான் இங்க மேட்டர். அது என்ன அதுல என்ன டிஸ்கஷன் இருக்கு? ஃபியூச்சர்ல வந்து பிஜேபி கூட வந்து நாம் தமிழர் சீமான் சேர போறாரா? இல்ல ரஜினி வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் ஆதரவு குடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்காரா? இந்த மாரி நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 2 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க அப்படின்னும்போது, 2 1/2 மணி நேரத்துல என்ன பேசியிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எத பத்தி? ஏன்னா என்ன படத்த பத்தி அவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அண்ணா தமிழ்நாடு ஏர்போர்ட் ப்ராப்ளம் போய் நின்னா ப்ராப்ளம் ஆகும். தளபதி போய் நின்னா ப்ராப்ளம் ஆகுமா? தமிழ்நாடு ஏர்போர்ட் ப்ராப்ளம் எது நீங்க பரந்தூர கேட்கிறீங்களா ரஞ்சித் குமார்? எத நீங்க கேட்கிறீங்க? பரந்தூர் விமான நிலையத்த பத்தியா? see நெறைய பேர் என்ன சொன்னாங்க, விஜய் அவர்கள் வந்து போராட்டத்துக்கு வர்றதில்ல. எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப இறங்கி போராடுறதில்ல அப்படின்னாங்க. ஒரு பாயிண்ட். நம்ம சட்டப்படி ஒருத்தர் வந்து தான் தோன்றித்தனமா எங்கேயும் போய் நின்னுட்டு போராட்டம்லாம் பண்ணிற முடியாது. அதற்கு முறையான அப்ரூவல் வாங்கணும். நீங்க ஒரு போராட்டம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த இடத்துல போராட்டம் பண்ண போறீங்க? எதற்காக போராட்டம் பண்ண போறீங்க? அப்படின்றத நீங்க போலீஸ் அப்ரூவல் வாங்கணும். ஸோ அந்த போலீஸ் அப்ரூவல் கிடைச்சா தான், நீங்க அந்த இடத்துல போராட்டத்துல கலந்துக்க முடியும். அந்த போராட்டத்துக்கு எத்தன பேர் வருவாங்கன்ற டீட்டெயில்ஸ் குடுக்கணும். ஒரு மாநாடு நடத்துறதுக்கே இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த அளவுக்கு இழுத்தடிச்சாங்க, எந்த அளவுக்கு இடம் கொடுக்காம எல்லாத்தையும் மறக்கடிச்சாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். கடைசியில இந்த விசாலை மக்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து இடம் கொடுத்தனால அந்த இடத்துல மாநாடு நடந்துச்சு. ஸோ இவர் ஒரு தளபதி அவர்கள் ஒரு போராட்டம் பண்ண போறார். உதாரணத்துக்கு சென்னையில எனக்கு வந்து ஒரு வள்ளுவர் கோட்டத்திலயோ, இல்ல வந்து ஒரு திடல், இல்ல இந்த 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 திடல்ல இருக்கும் பாருங்க. பொருட்காட்சி திடல். இந்த மாரி காலியான திடல்லயோ, இந்த மாரி இடங்கள்ல எனக்கு ஒரு போராட்டம் பண்ண போறேன். அப்ரூவல் குடுங்கன்னா, உடனே குடுத்துருவாங்களா? ஏன்னா, தளபதி அவர்கள் நான் இங்க போராட்டம் பண்ண போறேன். தொண்டர்கள் வந்து சேர்ந்துருங்கன்னு சொன்னா முடிஞ்சுச்சு. அவ்வளோதான். ஸ்தம்பிச்சுரும். சென்னை ஸ்தம்பிச்சுரும். ஒண்ணுமே பண்ண முடியாது. விக்கிரவாண்டியே ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு மாநாடு. அப்போ ஒரு போராட்டத்துல இறங்குறாரு அப்படின்னா, அது மிகப்பெரிய வைரலா பேசப்படும். மிகப்பெரிய லெவல்ல அதற்கான சிக்கல் வரும். அதனால போராட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. ஸோ, இப்ப ஏர்போர்ட் விஷயமா இருந்தாலும் சரி, இந்த பரந்தூர் நிலையத்த வந்து அவர் வந்து பரந்தூர் நிலையத்துக்கான அ தமிழக அரச வந்து அவர் வந்து அத எடுக்கக்கூடாது அப்படின்றாரு விமான நிலையத்துக்கு. அதற்கு வைக்கக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவ சுத்தி 13 ஏரிகள் இருக்கு. நீங்க அத எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஏரிகள் எல்லாமே வந்து அழிக்கப்படும். சென்னை வந்து வெள்ளக்காடா மாறும். தண்ணி பிரச்சனை வரும். இந்த மாரி பல விஷயங்கள வந்து முன்வைக்கிறார். ஸோ இது வந்து எப்படின்னா, நேச்சுரலி பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து முன்னாடி வைக்கிறார். ஏன்னா, வளர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு தேவை. அந்த வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை அழிச்சு வர்றதா இருக்கக்கூடாது. மனித இனத்துக்கு பேரிடரா இருக்கிற மாரி இருக்கக்கூடாது அப்படின்றது உலக நீதி. அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எங்க போய் ஆர்க்யூ பண்ணாலும் அது வந்து நிறுத்தப்படும். அப்ப இவரு அந்த பாயிண்ட்ட தான் கொண்டு வராரு. அதாவது ஆக்கப்பூர்வமா கொண்டு வராரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, போராடுறதுனால ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. நீங்க நல்லா யோசிச்சுக்கங்க. வளர்ந்த நாடுகள் எல்லாமே என்னது? வளர்ந்த நாடுகள் எல்லாமே போராடிட்டு இருக்கவே மாட்டாங்கங்க. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்ப நான் இப்ப இங்க துபாய்ல கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வருஷமா இருக்கிறேன் நான். ஓகேங்களா? இங்க ஒரு போராட்டத்த நம்ம பார்க்கவே முடியாது. அதுக்கான தேவையே இல்ல. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். போராட்டம் எங்க இருக்கு? எந்த நாடுகள்லாம் வளரலையோ, அந்த நாட்டுல தான் போராட்டம் இருக்கு. அப்ப இந்தியால போராடுறோம் அப்படின்னா, இந்தியால மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, அப்ப இந்தியால நமக்கு தேவையான விஷயங்கள இன்னும் நமக்கான அரசாங்கம் செஞ்சு குடுக்கல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சுக்கிறனால தான் அந்த இடத்துல எனக்கு இது தேவை. எனக்கு இந்த விஷயம் பண்ணி குடுங்க. எனக்கு செய்றது நீங்க சரியா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடுறோம். ஆனா, மக்கள் போராடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, மக்கள் போராடுறது இல்ல இந்தியால பொறுத்தவரைக்கும். அ ஒரு கட்சி சார்பா ஒரு போராட்டத்த முன்னெடுப்பாங்க. அந்த இடத்துல மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த மக்கள் மட்டும் அதுல கொஞ்சம் பேர் பங்கேத்துப்பாங்க. அதுலயும் கொஞ்சம் பேர் பங்கேத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்ப போராட்டம் வெற்றி பெறாது. போராட்டம் எப்ப வெற்றி பெறும்? மக்கள் புரட்சியானா தான் அது வந்து ஒரு வெற்றி பெறும். உதாரணத்துக்கு இப்ப பங்களாதேஷ்ல நடந்தது. ஓகேங்களா? பங்களாதேஷ்ல ஸ்டூடண்ட்ஸ வந்து பிரச்சனையாச்சு. அது மிகப்பெரிய லெவல்ல மக்கள் போராட்டமா வெடிச்சனால, அந்த நாட்டு
பிரைம் மினிஸ்டரே அந்த நாட்டு அந்த லேடி நினைக்கிறேன். அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. தஞ்சம் தேடி. அப்ப போராட்டம் அப்படின்றது வந்து மக்கள் புரட்சியா இருந்தா மட்டும் தான் ஒரு விஷயம் வந்து ஜெயிக்குமே ஒழிய, சின்ன சின்ன விஷயத்துக்காக போராடினா ஜெயிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தான் ஓட்டு போட்டு அவங்கள உட்கார வைக்கிறோம். இன்னைக்கு இன்னைக்கு ஆளும் அரசை எதிர்த்து ஒரு எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க போராடுறாங்க அப்படின்னா, அத அவங்க செய்வாங்க அப்படின்றது வேணும்னே தெரியும். இப்ப ஆளும் அரசுல சப்போர்ட் பண்றவங்க மக்களா இருந்தாலும், அவங்களும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சீமான் போன்றவர்கள்லாம் போராடுறேன். 14 வருஷம் போராடி என்ன பண்ணீங்க? ஒரு வார்டு மெம்பர் ஜெயிச்சீங்களா? ஒரு கவுன்சிலர், ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, அந்த கட்சி எதிர்க்கு. என்ன பண்ண போறீங்க அத வச்சு? சோ இதுதான் ரஞ்சித் குமார் உங்களுடைய கேள்விக்கு பதில். தளபதி போய் நின்னா ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, தளபதி போய் நின்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அவர் போய் போறதே ப்ராப்ளம்ன்றது அரசாங்கத்துக்கு தெரியும். இவர் போயிட்டாருன்னா அந்த கூட்டத்த கட்டுப்படுத்துறது மிகப்பெரிய ப்ராப்ளம் தெரியும். அது வந்து சாதாரண ஒரு விஷயமா இருக்கிறது நேஷனல் மீடியா வரைக்கும் நேஷனல் வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சுரும். எதற்காக விஜய் அவர்கள் அந்த இடத்துல போராடினாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதற்கான சப்போர்ட் இன்னும் கூடும். யாரோ தெரியாத ஒருத்தன் நின்னு போடுறதற்கும், உலகமே அறிஞ்ச ஒரு முகம் நின்னு போராடுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா அது போராட்டம் என்ன மாரியான போராட்டமா இருக்கணும்ன்றத அவர் தான் முடிவு பண்ணணும். அது கரெக்ட்டா இருக்கா? அதுல வந்து சும்மா நானும் போய் நின்னேன். 10ஓட 11 நானும் போராடிட்டு வந்தேன்னு இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்காக விஜய் அவர்கள் இறங்கி போராடினா, அதுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான். அது எதா வேணா இருக்கலாம். புரியுதுங்களா? அண்ணா சந்திரன் ராமசாமி அடுத்த முதல்வர் சூர்யான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சூர்யாவா? யாரு? நம்ம சூர்யாவா? கங்குவா சூர்யாவா? அடுத்த முதல்வரா? என்னமோ சொல்றீங்க எனக்கு அது புரியல கௌரவ். சிவன் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சாக்கடை வாங்கி ஓரா பேசிட்டு இருக்கான். ஆமா. அவனுக்கு அஜெண்டா கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அவன் ஆக்சுவலி சீமான் கண்ட்ரோல்லே இருக்கானேன்னு தெரியல. அவன் ஒரு சைடு ட்ராக்ல போயிட்டு இருக்கான். பயங்கரமா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னு என்ன இப்ப அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஏற்கனவே பேசின பேச்சுக்கு தான் இன்னைக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி. எனக்கு தெரிஞ்சு இப்ப திறன்நிதிலாம் வந்து கம்மியாயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்தேன். காசை வாங்கிட்டு இவ்வளவுதான் வந்திருக்கு அவ்வளவுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா ஒரு 2 பேருக்கான ஒரு பொண்ணும் சாக்கடையும் பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் ஒன்று கேட்டேன். அவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. எங்கெங்கயோ உட்காந்து மக்கள் வந்து இந்த கட்சி நடத்த நிதி கொடுக்குறாங்க. ஆனா எனக்கு ஏன் புரியல. எனக்கு புரியல. இப்ப 15 வருஷமா வந்து இது நிதி கொடுக்காம இந்த கட்சி வளரல அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஏன் கொடுக்குறாங்க? அதுல என்ன அவங்களுக்கு கிடைக்குது திருப்பி? எனக்கு புரியல. இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னா, அதுல வந்து நமக்கு வந்து பலன் இருக்கணும். இப்ப தலைவர் அவர்கள் வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து ஸ்ரீலங்கால வந்து போராடினாரு, ஆயுதம் ஏந்தி போராடினாரு அப்படின்னா, அதுல வந்து அவர் வந்து வெற்றி அடைஞ்சிருவோன்ற ஒரு நம்பிக்கையோட போராடினார். அது உண்மையாலே சண்டை. நேரடியா சண்டை செய்றது. புரியுதுங்களா? பட் இது வந்து சண்டையே கிடையாது. இவர் வந்து சண்டை செய்யணும்னா, நீ அதிகாரத்துல இருக்கணும். அட்லீஸ்ட் எதிர்க்கட்சியாவாவது இருக்கணும். அப்பதான் வந்து நீ சண்டை செய்ய முடியும். அரசியல்வாதி கூட. நீ எதிர்க்கட்சியா கூட இல்லாம, நானும் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு நீங்க கத்திட்டே இருந்தீங்கன்னா, எவன் காதுலயுமே விழாது. அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா அந்த கட்சிக்கு ஏன் இவ்வளவு காசு குடுக்குறாய்ங்க அப்படின்னு நமக்கு தெரியல. சிவன் எஸ்டர்டே நிலம் கொடுத்த விவசாயிகள் விருந்து மிக அருமை ப்ரோ. எஸ் நான் கூட கேள்விப்பட்டேன். நெறைய அதாவது ஆடு, கோழி இந்த மாரி பல வகைகளை வந்து விருந்தாக்கி மக்களுக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு. சரி அதான் சொல்றேன். விவசாயிகளுக்கு வந்து நீங்க நின்னு போராடாதீங்க. முதல்ல மரியாதை குடுங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் மாநாடு நடத்தியிருப்பாங்க. காசு குடுத்துருப்பாங்க. ஆனா, அதுல ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. நான் என்னன்னா, இதுக்கு முன்னாடி காசு குடுத்தவங்கலாம் எப்படின்னா, அவங்களுக்கு என்னமோ காசு குடுத்துட்டாங்கன்னா, நாங்க அவங்களுக்கு அடிமைன்ற மாரி இவங்க நடத்துவாங்க. இங்க அப்படி இல்ல. மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே காசு குடுத்துட்டாரு. அதே மாரி மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் அத வந்து விவசாய நிலத்துக்கு திருப்பி உகந்த மாரி மாத்தி குடுத்துர்றோம்ன்றது மாரி சொல்லியிருந்தாங்க. அதையும் வந்து இப்ப செஞ்சு எல்லார்ட்டயும் ரிட்டர்ன் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ, அப்ப மரியாதை தான் இங்க முக்கியம். இப்ப இவங்கள வந்து கூப்பிட்டு, இப்ப இந்த இடத்த குடுக்கல அப்படின்னா, மாநாடு நடத்திருக்க முடியுமான்னு கேட்டா கஷ்டம் தான். இப்ப மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனதுனால தான் தளபதி கட்சியோடைய பவர் என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதே மாநாடு நடத்தலைன்னா, இன்னமும் வச்சு பேசிக்கிட்டே தான் இருப்பாய்ங்க. புரியுதுங்களா? பொன்னேஸ்வரன். ஹாய் பொன்னேஸ்வரன். ஹவ் ஆர் யூ?
அப்ப அந்த மரியாதைக்கு தான் அந்த 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 ஒரு ஒத்துழைப்புக்கும் அந்த விவசாயிங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்காகவும் அவங்கள மரியாதை கொடுக்குற விதமா இன்னைக்கு நேற்று அவர் கூப்பிட்டு ஒரு விருந்து வச்சிருக்காரு. இது நல்ல விஷயம். அப்ப கண்டிப்பா அந்த விவசாயிகள் நெறைய விஷயங்கள் கோரிக்கை வச்சிருப்பாங்க. எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் இருக்கு, இத செஞ்சு குடுங்கன்னு. அதுல ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கோரிக்கை வச்சான். அது ஹைவேஸ்ல இருக்கனால ரோடு கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நீங்க ஒரு பாலம் போட்டு குடுக்கணும், மேம்பாலம் போட்டு குடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். இதெல்லாம் அரசாங்கம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா அவ்வளோ பெரிய ஹைவேஸ்ல நீங்க ஒரு கரெக்ட்டா ஒரு மெயினான ஒரு கிராமம் இந்த பக்கம், அந்த பக்கம் இருக்கு. இத கிராஸ் பண்றாங்க அப்படின்னா, நீங்க பேசேஜ் போட்டா மட்டும் பத்தாது. ஏன்னா ஹைவேஸ்ல வர்றவன் அவ்வளோ ஃபாஸ்ட்டா வரும்போது டக்குனு வந்து நிறுத்திருவான்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, இது அழகா ஒரு மேம்பாலம் போட்டு குடுக்குறதுல என்ன தப்பு கவர்மெண்ட்டுக்கு? ஆனா போட்டு குடுக்க மாட்டாய்ங்க. ஏன்னா, அவன் இன்னொரு நெனப்பு. போட்டு குடுத்தா மட்டும் நீங்க அதுல ஏறி ஃபாலோ பண்ணிருவீங்களாடா அப்படின்னு. ஆனா நம்ம ஆளுங்களும் அப்படித்தான். பாலம் போட்டாலும் மேல ஏறி போமாட்டோம். ஏன்னா, மேல ஏறி போறது கஷ்டம். அதனால இப்படியே ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் தாண்டிடலாம். ஆமா. தூக்கம் வருதுப்பா. அப்படின்ற மாரி நம்மளும் முதல்ல கொஞ்சம் திருந்தணும்ல. நம்ம எங்க அத திருந்துறதெல்லாம் கிடையாது. நாங்க அப்படித்தான் அப்படின்ற மாரி தான் போயிட்டு இருக்கு. அண்ணா பாவம் விட்டுருங்க. ராஜா ராஜா யாரப்பா? நம்ம அவங்கள விட்டாச்சு. அவங்க தான் நம்மள விடாம புடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நீங்க வேறம்மா. நம்ம அவங்கள பத்தி பேசவே வேண்டாம்னு நெனச்சுட்டு இருக்கோம். அவன் பார்த்தீங்கன்னா, முன்னாடி எது கிடைச்சாலும் இப்ப உடனே எடுத்து இப்ப இன்னொரு ஒரு ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன். ஒரு ஹிந்திக்காரன். அவன் பேர் என்னமோ அசாமோ என்னமோ வந்து ஆக்சுவலி 5.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து Instagramல வச்சிருக்காராம். ஏதோ ஒரு படத்துலலாம் நடிச்ச ஹீரோ போல இருக்கு. அவரு இப்ப எலக்ஷன்ல ஏதோ இடத்துல நின்னதுல வெறும் 155 ஓட்டு வாங்குனாரு. பாரு! அப்படின்னு சொல்லி இதுல ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காய்ங்க. அதான் எங்க நீங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியுது. டேய்! அதெல்லாம் ஏன்டா நீங்க அத பத்தி நீங்க ஏன்டா இப்ப கவலைப்படுறீங்க? அத பத்தி கவலைப்பட வேண்டியது நாங்க. அ இதுவரைக்கும் அக்கவுண்டபிளா இத்தன வாக்காளர்கள் வச்சிருக்கிறது அப்படின்றது வந்து தளபதி மட்டும் தான் சொல்ல முடியுமே கேரண்டியா. என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. மத்த எவனாலுமே சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ஆப் கண்டுபிடிச்சு, அதுல அந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ரொம்ப அமைதியா எப்ப எத செய்யணும், இவைங்கள கதற விட்டுட்டே இருக்கிறாப்புல. கதற விட்டு இவைங்களா வந்து கன்டென்ட் குடுத்துக்கிறாய்ங்க. இந்த இப்ப போய் சீமான் போய் ரஜினி கால்ல விழுந்த மாரி. ஆனா எனக்கு அதுதான் ஏன் புடிக்கல. எப்படி அதாவது உங்களுடைய நினைவு நன்றா உள்ளது உண்மையை பேசி வருகிறீர்கள். தேங்க் யூ சீனிவாசன். எனக்கு எப்படி அதாவது ஒருத்தர் நம்ம திட்டுறோம். இப்ப நம்மள பிடிக்காம தான் அவன திட்டுறோம். புரியுதுங்களா? அப்ப அந்த திட்டுனதுக்கு அப்புறமா எப்படி நம்ம திருப்பி போய் அவன்ட்ட போயிட்டு நம்ம சரண்டர் ஆவோம்? அப்ப என்ன ஆனாலும் பரவால்ல, எப்படி சொல்றது? கால்ல போய் விழுந்துறதா? இல்லை. இது யோசிக்க இத இப்ப இவ்வளோ வருஷமா நீ அப்ப என்னய்யா பண்ணிட்டு இருந்த? சீமான் எனக்கு அதான் இங்க கேள்வி. இவ்வளோ வருஷமா நீ பேசினியே! இவ்வளோ உன்ன இத்தன பேர் இருக்காங்களே! லட்சக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே! உன்ன ஃபாலோ பண்ணி. அவங்களுடைய அவங்கலாம் நீ நெனச்ச? எனக்கு ஏன் அது எனக்கு இது ஏன் இந்த யங்ஸ்டர்ஸ் யாருமே இதெல்லாம் வந்து பெருசா ஒரு கோவத்த காட்ட மாட்டேங்கிறீங்களே! அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு. தெளிவான அரசியல்வாதி நம்ம தளபதி தான். ஹாய் அண்ணா தினேஷ் தீபா ஹாய். ஸோ எனக்கு இதற்கு வந்து முட்டுக் குடுத்துட்டு சில பேர் இருக்காங்க. எப்படின்னா, இல்ல அதாவது கொள்கை அதாவது எப்படி சொல்றது? நட்பான ஒரு பார்வை வேற, அரசியல் ரீதியா வேற. அரசியல் ரீதியா தான் வந்து ரஜினி அவர்கள் எதிர்த்தாரே ஒழிய, மத்தபடி அவர் வந்து நட்பா தான் இருக்கிறாரு. ஓகே. அரசியல் ரீதியா எதிர்த்தாலும், அதற்குன்னு ஒரு அளவான ஒரு டீசென்சியான லெவல்ல பேசுற விஷயம் இருக்கே. சீமான் ஒண்ணும் என்னை போன்ற சாதாரண மனிதர் கிடையாது. எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கேன். நான் அதுல ஏதாவது 1, 2 கெட்ட வார்த்தை போட்டாலும் கண்டுக்கப்படாது. நம்ம பேசுற விஷயங்கள் என்ன இப்ப உடனே 10,00,000 பேர் பார்க்க போறாங்களா? இல்ல. இப்ப கொஞ்சம் பேர் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஓகே. சில விஷயம் நம்ம பிடிக்கும், சில விஷயம் பிடிக்காது. அந்த மாரி. அப்ப சீமான் அப்படின்றவர் வந்து ஒரு கட்சியின் தலைவர். கட்சியின் தலைவரா இருக்கிற அப்படின்னும்போது, உன்னை நம்பி உன் பின்னாடி ஒரு 35,00,000 பேர் இருக்காய்ங்க. மினிமம் ஒரு 30,00,000 பேரு. அப்ப அந்த 30,00,000 பேர்லயும் மெயினா இருக்கிறது யங்ஸ்டர்ஸு. அப்ப நீ ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொருத்தரையும் நீ திட்டி பேசுற. இப்ப உதாரணத்துக்கு ஸ்டாலின திட்டி பேசுறதா இருக்கலாம். இல்லைன்னா பிஜேபி காரங்கள திட்டி பேசுறதா இருக்கலாம். யார வேணா நீ திட்டி பேசு. அது பிரச்சனை கிடையாது. ஆனா நீ திட்டி பேசுறது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அநாகரிகத்தின் உச்சமா இருக்கு. அதையும் வந்து ரசிக்கிறாங்க.
புரியுதுங்களா? அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா, இவ்வளவு நாள் நான் தனியா தான் நிப்பேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு திடீர்னு தடாலடியா நீ போய் கால்ல விழுகுற அப்படின்னா, அப்ப இது எவ்வளவு பெரிய கேவலம். ம். நீ எதிர்த்ததே ரஜினி எதிர்த்ததே வந்து கன்னடன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான். தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். ஆனா, இப்ப கன்னடரா, மராத்தியா இல்ல தமிழரா ரஜினிகாந்த்? ஏன்னா நலம் விசாரிக்க போனா அவர் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப போயிருந்திருக்கலாம். இல்ல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகி பாராட்டுனது வந்து இப்ப கூப்பிட்டு வந்து அவர் வந்து பாராட்டுறான். சரி பாராட்டுறதுக்கு எதுக்கு 2 1/2 மணி நேரம் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுல 1 1/2 மணி நேரம் ரவீந்திர துரைசாமி கூட இருந்தாராம். மீதி 3/4 மணி நேரம் கூட இல்ல அப்படின்னு ரவீந்திர துரைசாமியே சொல்றாப்புல. இவரு வந்து இவரு என்ன சொல்றாரு? சீமான் என்ன சொல்றாருன்னா, ஆ எனக்கு ரவீந்திர துரைசாமி வீடு தெரியாதுன்னு சொல்ல வந்தாப்புல. அது சொன்னா எப்புட்றா ஒத்துப்பாய்ங்களா? அப்படின்ற மாரி நம்ம கேட்போம்ன்னு தெரிஞ்சுட்டு, இல்ல அவர் வந்தாரு. என்ன வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் திருப்பி என்ன வந்து கூட்டு போயிட்டாரு. என்ன இவரு சின்ன பப்பாவா? என்ன சீமானுக்கு ரஜினி வீடு தெரியாதாம்மா? அ ஏன் ரஜினிய பார்க்க போறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சுச்சுன்னா, நீங்க பாட்டுக்கு போறீங்க. இதுக்கு எதுக்கு ரவீந்திர துரைசாமி கூட வரணும்? அந்த ஆளு ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு தெரியும். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் வீடியோஸ் ப்ரோ. ஷாமு சென்டிங். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஸோ எனக்கு இப்ப இந்த எப்படி மீடியா பார்த்து பேசுவாப்ல? ஆக்சுவலி ரஜினிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமாவே சீமான் மூஞ்சி செத்துச்சு. அது நான் 2, 3 வீடியோல பார்க்குறேன். இப்ப வந்து 2, 3 வீடியோலயும் ரொம்ப ஒரு என்னடா பதில் சொல்றதுன்னு தெரியாம. நான் என்ன கேட்கிறேன், ஈகோ தாங்க. எல்லாத்துக்கும் ஈகோ தான் பிரச்சனை. ஈகோனால அழிஞ்ச ஆளுனா இப்ப சீமான். நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒண்ணு வந்து வாஷ் அவுட் ஆயிரும். இனி இனி சீமான நம்புவாங்களான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா நம்ப மாட்டாங்க. என்னைக்கு நீ வந்து உன்னுடைய இடத்த வந்து இறக்கி, நீ என்னைக்கு வந்து ரஜினிகிட்ட போயிட்டு நின்னுட்டியோ, அன்னைக்கே முடிஞ்சுச்சு. இன்னியும் இனியும் வந்து நாம் தமிழரை நம்பி நீங்க நதி குடுக்குறீங்க, நீங்க வந்து இத குடுக்குறீங்க அப்படின்னா, அவருடைய கட்சி வளர்க்கறதுக்கு இல்ல அது. அவரு வாழ்றதுக்கும், ஆ வாழ்றதுக்கு இனி வேற வழி இல்ல. அரசியல்னு இறங்கியாச்சு. இனி சாகுற வரைக்கும் அரசியல்ல இருந்தாகணும். அப்படி இல்லைன்னா, ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சாகணும். 2ல ஏதோ ஒண்ணு தான் வந்து சீமான் செய்யணும். திருப்பியும் அவர் படம் எடுக்க வந்து மேபி அதுல ஹிட் ஆகி அப்படி வந்தா தான் உண்டு. திவான்ஷ், ஹாய் அண்ணா திவான்ஷ். ஹாய் திவான்ஷ். ஸோ அப்ப கெடுத்துட்டாப்ல. கெடுத்துட்டாப்ல. அது அவரா கெடுத்துட்டாரு. இது நெறைய பேர் புரியல. இன்னும் வந்து கெடுக்கிறது வந்து கூட இருக்கிற அந்த சாக்கடை வாயன். அவன் வந்து ரொம்ப கெடுக்குறான். நேத்தெல்லாம் ஏதோ ஒரு இந்த நேர்காணலா, இந்த நியூஸ் சேனல்ல போடுவாங்களே, ஒரு 5 பேர், 6 பேர உட்கார வச்சு பேட்டி எடுப்பாங்களே. அவங்க அதுல வந்து பிரவீன் காந்திலாம் வந்து வச்சு கழுவி கழுவி ஊத்துறாப்புல. இடுமானம் கார்த்தி இப்படி உட்கார்ந்திருக்கான். என்ன பேசுறதுன்னே தெரியாம. என்ன பேசினா ஏன்னா எல்லா இடத்துலயும் பேசும்போது இடம் மறைச்சு பேசுவார் சாரு. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து சீமான் போய் வந்து ரஜினிய பார்த்தது வந்து நியாயமா? நியாயம் இல்லையா? டா வெனோம். ஹாய். ஐ லைக் ஆல் யுவர் வீடியோஸ். ஓகே டா வெனோம். தேங்க் யூ வெரி மச். சித்தார்த் டைகரஸ் ஹாய் என்ன நாகராஜ சோழன் எம்ஏ ஜாயின்ட். நாகராஜ சோழன் எம்ஏ எப்படி இருக்கீங்க நாகராஜ சோழன்? சீமான் இஸ் ஸ்கேர்ட். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஸ்கேர்டுன்னு தான் நம்ம சொல்லணும். அது வெளியில காமிச்சுக்காம அப்படியே கொஞ்சம் ஓட்டுனாப்புல. இப்ப கூடாரம் ரொம்ப காலியாக ஆரம்பிச்சோனே வேற வழி இல்லாம ரஜினி பக்கம் போய் சேர்ந்துட்டாப்புல. ஏன்னா டைரக்ட்டா பொலிட்டிக்கல் பார்ட்டிய போய் பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், ஒரு டிஎம்கேவோ இல்ல ஏடிஎம்கேவோ பார்த்துட்டாருன்னா, இவ்வளவு நாள் திராவிடம், திராவிடம்னு சொல்லிட்டு நீங்க சேர மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு விஜய் வந்தனால போய் சேர்ந்துட்டீங்களான்னு அடுத்த ஒரு கொஸ்டின் வந்துரும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அத 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 செஞ்சாருன்னா கூட நிக்கிறவன் எவனுமே கூட நிக்க மாட்டாய்ங்க. ஏன் அப்ப நாங்க இவ்வளவு நாள் கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் போய் சேரு, சேரு, சேருன்னு சொல்லும்போதெல்லாம் நீ சொல்லாம, இப்ப வந்து சேருன்னு சொல்ற. அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கழுவி ஊத்துவாய்ங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வெளிய பார்த்தீங்கன்னா, கட்சியில வந்து சர்வாதிகாரித்தனமா இருக்கு. யாருக்கும் பேச்சுரிமை இல்ல. யாரும் எந்த கருத்தும் சொல்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் சொந்தமா அவரா முடிவு எடுக்கிறாரு. அவரா பேசுறாரு. அவர் கூட இருக்கிற 2 பேர் அல்லக்கைக. ஒண்ணு சாக்கடை, இன்னொன்னு இடும்பாவனம் கார்த்தி. இவங்க 2 பேரும் தான் என்ன சொல்றாரோ அத மட்டும் கேட்டுக்கிறாரு. மத்த யாருக்குமே மரியாதை இல்ல. அப்படின்ற போன்ற நெறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவர் மேல இப்ப இந்த கட்சியில வர ஆரம்பிச்சிருக்கு.
இதெல்லாம் கூட அவருடைய சரிவுக்கு ஒரு காரணம். மாங்குடி சத்தையா, ஹாய் ப்ரோ, வணக்கம். கிறிஸ்டபர் ஜெயசீலன், மக்கள் தளபதி விஜய், ரஞ்சித்குமார், எஸ் அண்ணா, பரந்தூர் விவசாய ப்ராப்ளம், அதான் நான் சொன்னேன் ரஞ்சித்குமார். அது சொல்லிட்டேன்ல நான் உங்களுக்கு. ஒரே ஒரு மாநாட்டுக்கு இவ்வளோ கரல். ஆமாம், ஒரு மாநாட்டுக்கு தான் இவ்வளோ கரல். ஒரு மாநாடு பொறுத்தல தான் இன்னும் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சாக்கடை சாவரே கதிரே சாக போகிறான். அது என்னமோ அப்படி தான். இன்னும் தளபதி வந்து இப்போ தளபதி 69 ஷூட்டிங் வேறு இடையில போயிட்டு இருக்கிறனால இன்னும் வந்து முழுசாக இறங்கலை. அநேகமாக அந்த ஷூட்டிங் ஷெட்யூல்ஸ்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக மக்களை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுவார். அந்த பயணம்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். அது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாரு அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். செபஸ்டியன் இஸ் ஜோக்கர். டிஸ்கஸ் அபவுட் ரஜினி சார் ரீசன்ட் வீடியோ ஃபார் ஏடிஎம்கே ப்ரோ. எனி ஹிடன் ஏஜென்ட்டா? ஷாமு, அது என்னன்னு நான் பார்க்கல. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அதை பார்த்து கொஞ்சம் டைப் பண்ணீங்கன்னா அது என்னன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னவா இருக்கும்னு. ஏன்னா ரஜினி சார் ரீசன்ட் வீடியோ ஃபார் ஏடிஎம்கே என்ன போட்டார்? இப்போ நான் எதுவும் பார்க்கலையே. ரீசெண்டாக நமக்கு சீமான் ரஜினி பார்த்தா தானே தெரியும். ராகராஜ சோழன் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நன்றி. ஆனால் இந்நேரம் மணிவண்ணன்லாம் இப்போ இருக்கணும். மணிவன் மட்டும் உயிரோடு இருந்தான்னு வச்சிங்களேன், சத்தியமாக சீமான கழுவி ஊற்றுவார். அரசியலில் இதெல்லாம் சகஜம். நம்ம வரி இவர் கவுண்டமணி சொல்கிற மாதிரி தான். என்னத்த சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து சரி, இதில் இப்போ நிறைய பேர் இதில் வந்து தனுஷ் ஃபேனாக இருப்பீங்க. தனுஷும் அந்த நயன்தாரா இந்த இஷ்யூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்து என்ன? இதில் வந்து நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனுஷ் சப்போர்ட்டு. நீங்கள் யாராவது இதில் வந்து உடன்படல மாறுபடுறீங்க அப்படின்னா ஏன் அப்படின்றத பதிவு பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு இஷ்யூஸ் ஒன்று பார்த்தேன் நான். அது என்னதுன்னா, இது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்புன்னு சொல்லிட்டு புளியந்தோப்பு பக்கமா என்னமோ நினைக்கிறேன், அந்த சைடு தான் நினைக்கிறேன். டிஎம்கேக்கும் டிவிகே ஆளுங்களுக்கும் சண்டை. ஏண்டா கொடி வச்சு டேபிள் போட்டு அவங்க வாட்டு உட்காந்துருக்காங்க, அதில் உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கும். ஓட்டர் ஐடி வச்சுருப்போம், ரேஷன் கார்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஓட்டு போட போகும்போது உங்களுக்கு அந்த இன்னும் புக் இருக்கும். அந்த புக்கில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா உங்களால் போய் ஓட்டு போட முடியாது, உங்களை விட மாட்டாங்க. ஸோ இதுதான் அந்த டைம். இந்த டயத்தில் தான் அந்த பேரெல்லாம் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சேர்க்கப்படலைன்னா சேர்ப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது இடத்துல மாறி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வார்டு மாற்றிருக்காங்கன்னு நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பேரை சேர்க்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அதுக்கான டேட் வந்து நவம்பர் மாதத்தில் 14-15 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு 23-24 கொடுத்துருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதை வந்து செய்ய விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அப்போ எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்காங்க பாருங்க. பேரை சேர்த்தா தானே வந்து ஓட்டு போட முடியும், பேரை சேர்க்கலன்னா. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்குது. தனுஷ் இஸ் ரைட். எஸ், ஓகே. He sent a video for Janaki Amma 100th year anniversary. The video was shown in ADMK meeting. எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 100வது வருஷம் ஆனிவர்சரிக்கான ஒரு வீடியோவை வந்து அனுப்புகிறார் அப்படின்னும் போது இதில் எனக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ரஜினி அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லியிருந்தாரு. நான் அரசியல் விட்டு விலகிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஒரு பத்திரிகையாளர் வந்து அரசியல் பற்றி கேள்வி கேட்கும்போது கூட பயங்கரமாக கோவப்பட்டார், என்கிட்ட பாலிடிக்ஸ் பற்றி கேட்காதீங்க அப்படின்னு. அப்போ அவர் அரசியல் விட்டு விலகிட்டார். அவர் இனி எந்த கட்சியிலுமே நிற்க போகிறது கிடையாது, புது அரசியல் கட்சி தொடங்க போகிறது கிடையாது, எதுவுமே இல்லை. அது மட்டும் நல்லா தெரியுது. பட்
சப்போர்ட் வாய்ஸ் கொடுப்பாரா 96ல கொடுத்த மாதிரி அப்படின்ற சந்தேகம் பல பேருக்கு இருக்கு. அதையும் அவர் இப்ப செய்ய மாட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் விட்டு விலகிட்டேன் அப்படின்றது வந்து ஆக்சுவலி அவர் அரசியலே இல்லை. ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரஜினி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அரசியலே கிடையாது. அவர் ஒரு நடிகரா மட்டும்தான் இருக்கிறார். அவரை வைத்து தான் எல்லாருமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நான் பலவாடி சொல்லியிருக்கேன். ஏன்னா அவர் அரசியல்ல இருக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சி நடந்து இருந்து போயிருந்தாலும் பரவாயில்ல. அவர் அதையும் கட்சி ஆரம்பிச்சாரு. பேப்பர் கட்சியோடவே முடிஞ்சு போச்சு. 1, 2 மீட்டிங்கோட அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அதை பத்தி அது மேட்டரே இல்லை. அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னும் போது ரஜினி அவர்கள் அரசியலே கிடையாது. ரஜினியை வைத்து தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்க. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு அகேன்ஸ்டா வாய்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் நடந்த சண்டை சச்சரவுகள், ஈகோஸ், அதனால வந்து டிஎம்கேக்கு பேசினாரு. பட் இப்ப வந்து அப்படி பேசுறதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம்கேனால அவருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. டிஎம்கே ஆல்ரெடி சப்போர்ட்ல தான் இருக்கு. இப்போ இவர் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். வேற திருப்பி ஏடிஎம்கே போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா வேற ஒரு மாதிரி ஒரு வட்டம் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன். என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வந்து வைக்க போறாங்க. இது வந்து ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். பட் இதற்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படின்னா அண்ணாமலை, நாம் தமிழர் கட்சினா சீமான், ஏடிஎம்கேனா எடப்பாடி பழனிசாமி. ஸோ இதில் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சி சேர்ந்துச்சுன்னா யார் சிஎம், யாரோட தலைமையில் இது சேரும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, எடப்பாடி ஆல்ரெடி சிஎம்மா இருந்தார். ஓட்டு போட்டு ஜெயிக்கலைனாலும் அவர் ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வருடம் 3-4 வருடங்கள் சிஎம்மா இருந்துட்டார். இனி அவருடைய இடத்த இறங்கி போக மாட்டார். ஏன்னா அவர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தாருன்னா சிஎம் கேண்டிடேட் தான் நிற்பேன் அப்படின்னு வருவார். இந்த பக்கம் பிஜேபி அப்படின்னா அண்ணாமலையும் தன்னை சிஎம் கேண்டிடேட்டை தான் பார்ப்பார். சீமான் அவருடைய சொந்த கட்சி அப்படின்னும் போது அந்த கட்சியின் தலைமை அப்படின்னும் போது அவரும் வந்து தன்னை சிஎம் கேண்டிடேட் தான் பார்ப்பார். ஸோ அதனால இந்த கட்சிகள் இணையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதில் வாய்ப்பு வந்து 0% தான். ஏன்னா அது மீறி இணையணும் அப்படின்னா இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த ஈகோ முதல்ல கிளியர் ஆகணும். இந்த ஈகோ வந்தனால தான் இபிஎஸ் வந்து பிஜேபியிலேருந்தே முதல்ல விலைக்கு போனாங்க. இல்லைன்னா அவங்க இருந்திருப்பாங்க. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி வெள்ளைக்கு போனது ரீசனே அண்ணாமலை தான். பயங்கரமாக அவங்கள பேசுறது அண்ணாமலை. ஸோ இதெல்லாம் தான் இருந்து ஒரு கட்டத்தில் இனிமேல் வேண்டாம், இனிமேல் நாங்கள் எங்கள் மானத்தை இழந்து நாங்கள் வந்து பிஜேபியில் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வெளில போயிட்டார். அப்படி இருக்கும்போது திருப்பியும் அந்த ஈகோ வரதான் செய்யும். ஸோ இந்த கிளாஸ் இருக்கிறதுனால இந்த கூட்டணி சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் தளபதி கூட்டணி இல்லாமல் இப்படி இப்போ ஜெயிச்சுடாச்சுனாங்கிட்ட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தனியாக நின்னார் அப்படின்னா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத இன்னும் பலமாக அவர் காட்ட முடியும். அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அவரே புரிஞ்சுக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு தனியாக நின்னா பெட்ரு. சுப்பு, வணக்கம் அண்ணா, இப்போதான் நேரலைக்கு வந்துள்ளேன். நன்றி சுப்பு, நேரலைக்கு வந்துருக்கு. நம்ம ஏன்னா இன்னும் இப்போதான் நான் இன்னும் ஒரு 15-20 நிமிஷம் தான் நேரலை ஓடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட்டு தளபதி கூட கூட்டணி வைக்கிற மாதிரி வைப்பாங்க அப்படின்னா தேமுதிக நம்ம சொல்லலாம். ஆனால் என்னென்னா தேமுதிக சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக ஒரு தம்பி விஜய் பிரபாகரை வந்து அவங்க இது பண்ணுவாங்களாம் பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். ஆனால் ஆல்ரெடி அவங்க தான் ஏடிஎம்கே கூட இருக்காங்களே. ஸோ இந்த அலைன்ஸு சேரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏடிஎம்கே கூட வந்து விஜய் அவர்கள் சேரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீட்டெல்லாம் 80 சீட்டு 90 சீட்டுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. பட் அதுக்கு முட்டுப்புள்ளி வைக்கிற மாதிரி புஷியானந்த் அவர்கள் ஒரு நோட்டீஸை போட்டாப்புல, நாங்கள் கூட்டணி பேச்செல்லாம் இப்போ எதுவும் பேசல, தயவு செஞ்சு யார் ரூமரை கிளப்பாதீங்க, நாங்கள் அதை வந்து கூட்டணி சேர்றோம்னா நாங்களே எங்கள் வாய்ஸில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. அண்ணா ஒரு டவுட். என்ன டவுட் சரோஜ் சொல்லுங்க. ஹுசைன் முத்து எம்கே ஜாயிண்ட் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. 6 பேர் தான் பார்த்துருக்கீங்க. எல்லாம் வந்துட்டு போயிருக்கீங்க. ஏன் வந்துட்டு போறீங்க?
என்ன சரோஜ் டவுட்டுன்னு கேட்டு என்ன டவுட்டு சொல்லவே இல்லை நீங்க. 1 கோடி உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே தளபதிக்கு ஓட்டு போடுவாங்களா? பயம் இருக்கு. இந்த டவுட்டுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கவா? இப்ப நீங்க சரோஜ், நீங்க இருக்கீங்க. இப்ப நீங்க உறுப்பினர் கார்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னா, தளபதி கட்சியில சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, எதுக்காக சேர்ந்தீங்க? ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஏன் சேர போறீங்க? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தளபதியோட ஃபேனா இருக்கீங்க. அதனால எடுத்துட்டீங்க அப்படின்னா, எலெக்ஷன் வந்து அப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உறுப்பினர் நான் கார்டு தளபதி எடுத்துட்டேன். ஆனா நான் வந்து விசுவாசி வந்து டிஎம்கேக்கு, இல்ல ஏடிஎம்கேக்கு, இல்ல நாம் தமிழருக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, நீங்க இங்க உறுப்பினர் கார்டு எடுக்கவே வேண்டாமே. கணக்கு காட்ட வேண்டாமே. நீங்க அங்க தானே காட்டணும். ஸோ அப்படின்னும்போது, இந்த 1 கோடி வாக்காளர்களும் ஓட்டு போடுவாங்களான்னா, ஓட்டு போடுற எண்ணத்தோட இருப்பாங்க. ஆனா அதுல எத்தனை பேர் ஓட்டு போட முடியுது அப்படின்றது தான் இங்க கேள்வி. என்ன மாரி வெளிநாட்டுல இருக்கவங்க வர முடியல அப்படின்னா ஓட்டு போட முடியாது. 1. வெளிநாட்டுல இருந்து ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள அரசாங்கம் பண்ணி தருமான்னு கேட்டேன்னா, அதெல்லாம் பண்ணி தராது நம்ம இந்திய அரசாங்கம். அதனால அந்த சிக்கல் இருக்கு. உள்ளூர்லயே இருக்கிறவன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பூத்துக்குள்ள போகும்போது உங்ககிட்ட பேர் இல்ல, அது இல்லன்னு உங்கள வெளில அனுப்பி விட்டாங்கன்னா, அப்பயும் நீங்க ஓட்டு போட முடியாது. ஸோ அப்ப இந்த மாரி ஓட்டுகள் வந்து எவ்வளோ மிஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுபோக வர முடியாதவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, எலக்ஷனுக்கு ஓட்டு போட முடியாம அந்த இடத்துக்கு போ முடியாம இருக்கிறவங்க, இந்த மாரி பல பேர் இருக்காங்கல்ல. இதெல்லாம் நம்ம கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிறவங்க போடுவாங்க அப்படின்னா, போட்டு தான் ஆகணும். அப்பதான் நீங்க கார்டு எடுக்குறீங்க. அப்ப அதுக்கு தான் நீங்க வந்து உறுப்பினர் ஆவுறீங்க. அப்ப உறுப்பினர் ஆயிட்டு நான் சிஎம் இவரு தளபதிக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னா, அது அது என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு நமக்கு தெரியாது. அது பண்ணக்கூடாது. அது பண்ணோம்னா, அப்ப அது வந்து ஃப்ராடா இருக்கும். வேணுங்கன்னே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து இப்ப நாம் தமிழர் சொல்லியிருக்காரு. நான் வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு. அந்த மாரி ஸ்லீப்பர் செல்ஸ வந்து நெறைய பேர் வந்து ஓட்டர் ஐடி போட்டு உறுப்பினர் கார்ட எடுத்துக்கிட்டாங்களோ என்னமோ! விஜய் வந்து இப்ப இப்ப இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, கொஞ்சம் ஒரு மெத்தனமா ஆயிருவாங்கல்ல. எப்படி விட்றா நம்மகிட்ட இவ்வளோ உறுப்பினர் இருக்காங்க. ஒரு 1,50,00,000 கோடி, 2 கோடி உறுப்பினர் சேர்ந்துட்டாங்க. அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஒரு மெத்தனமா ஆயிடுறதுக்கான மனநிலைமை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இவங்களே கூட, "டேய் நீ போய் எங்க உறுப்பினர் கார்டு எடு, ஜாயின் பண்ணு" அப்படின்னு சொல்லி சும்மா நேரத்துக்கு அனுப்பி விட்டவங்க கூட இருக்கலாம் எவ்வளோ பேர். டிஎம்கே, ஏடிஎம்கே காரங்கலாம். அப்ப அவங்கலாம் வந்து கடைசில அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துலயும் ஒரு சிக்கல் இருக்கு. பட் 1,00,00,000ன்றதுல வந்து ஒரு 10% நான் சொன்ன மாரி, இந்த மாரி, அந்த மாரி கழிச்சா கூட, மீதி 90% உண்மையான ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா, அத நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. எத்தன லட்சம் பேர். அவ கதறல். சின்ன தம்பி அவ கதறல். எவ கதறல்? சின்ன தம்பி. தளபதி சிஎம் ஓகே. சின்ன தம்பி தளபதி சிஎம் ஓகே. என்னமோ சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. தளபதி சிஎம் ஓகே. அதுக்கு முன்னாடி ஏன் அவ கதறல்ன்னு போட்டீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால சரோஜ் ஃபேஷன் பயப்படலாம் வேண்டாம். நீங்க தைரியமா இருங்க. ஓட்டு போடுவாய்ங்க. நம்ம சாட்டை துரைமுருகன் தூக்குல தொங்கி அது நேத்தே கேட்டேன் நானு. அது எங்க வந்து தூக்குல தொங்க போறேன். அதுக்கெல்லாம் வெட்கம், சூடு, சொர்ண ரோஸ் இதெல்லாம் வேணும். அது இல்லைன்னா அது இல்ல. இல்லைன்னா இல்ல. ஓகே ப்ரோ. ஹேப்பி சரோஜ். ஓகே, ஓகே சரோஜ் ஃபைன். ஸோ உங்க சந்தேகத்துக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? சுந்தர் லக்கி. ஹாய் ப்ரோ சுந்தர். உங்க பேரை படிச்சுனா படிக்கலையா? தெரியல. எனியோ ஸோ இப்போ இந்த மாதிரி போகும்பா. ஓகே வேற 2 எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாட் ஆர் யூ சேயிங்? சொல்லுங்க. சரி, பிக் பாஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையா யாராவது? சொல்லுங்க. கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட்டாக பேசுவோம். பாலிடிக்ஸ் விட்டு யாரெல்லாம் பிக் பாஸ் பார்க்குறீங்க? பிக் பாஸ் சீசன் 8 யாராவது பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க. எனக்கு நான் பார்க்க நான் டெய்லி பார்ப்பேன் பிக் பாஸ். ஆனா நச புடிச்சதுங்களா இருக்குதுங்க. எனக்கு அந்த ஒரு சில இருக்கிற ஆளுங்கலாம் பார்த்தா செம்ம டென்ஷன் ஆகுது அதுல. இரிட்டேட்டிங் ஃபெலோ. அதுல முக்கியமா இரிட்டேட்டிங் ஃபெலோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாச்சனான்னு ஒரு பொண்ணு ஒண்ணு இருக்கும் பாருங்க. ஐய்யய்யோ! இவரு படத்துல விஜய் சேதுபதி கூட படத்துல விஜய் சேதுபதி படம் என்ன படம் வந்துச்சு? இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் வந்துச்சு. மகாராஜாவா? அந்த படத்துல கூட பொண்ணா நடிச்சிருக்குமே. அந்த பொண்ணு தான். ஷப்பா! ஃப்ராடுலயும் ஃப்ராடு நம்பர் 1 ஃப்ராடு அது. சாட்டை துரை
ஓகே தேவன்ஸ், நோ ப்ராப்ளம். சின்ன தம்பி, எஸ். ஓகே. ஸோ அந்த மாரி நீங்க யாராவது பார்த்தா சொல்லுங்க. யாராவது பிக் பாஸ் பார்க்குறவங்க இருக்கீங்களா? இல்லையா? இன்னைக்கு நேத்தெல்லாம் வந்து ஐயோ! ஒரு ஒரு சீனா போட்டுச்சு அந்த பொண்ணு ஒப்பாரி வச்சுட்டு, தப்ப ஒத்துக்கிறத விட்டுப்புட்டு, ம். சுந்தரலிங்க சீமான் சட்டைக்கு கர்மா மிக விரைவில். கர்மா தான் அடிச்சுக்கிட்டு இருக்கே. அப்புறம் என்ன வறுமை? நீ என்ன அதாவது நீங்க நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். விஜய் அவர்கள யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்கலாம் செத்தாங்க. உதாரணத்துக்கு நம்ம சூர்யா, கார்த்தியே சொல்லிக்கலாம். என்னைக்கு அவங்க வந்து ஞானவேல் ராஜா மூலியமா விஜய் அவர்கள வந்து டீஸ் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி ஆரம்பிச்சாங்களோ, அவங்களுக்கு எந்த படமுமே பெருசா ஹிட் ஆவல. எல்லாமே ஃப்ளாப். புரியுதுங்களா? அது சூர்யாவுக்கும் சரி, இவங்களுக்கும் சரி. அதே தான் இப்ப சீமானும் பண்ணியிருக்காரு. ஆனா, இதே விஜய் அவர்கள் ஒருத்தர வாழ்த்துனார்ன்னு வச்சுக்கங்க, அவங்க டாப்ல போயிருக்காங்க. அதுக்கு இப்ப மிக உதாரணமான ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, இவரு நம்ம சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயனுக்கும் இப்ப இந்த அமரனுக்கு முன்னாடி வந்த படங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல பேசு பொருளா இல்ல. ஒரு படம் அப்படியே ஆவரேஜா போகுது. இப்ப மாவீரன்லாம் வந்துச்சு. ஆவரேஜ் தான். பெருசா ஹிட்லாம் சொல்ல முடியாது. இதுல கோட்ல சின்னூண்டு ஒரு கேமியோ பண்ணாப்புல. இந்த துப்பாக்கி எடுத்து கையில குடுத்தாப்புல தளபதி. இந்த அமரன் படம் அடிச்சு தூள் கெளப்பிட்டு போகுது. ஸோ அது ஒரு பிளெஸ்ஸிங். அவன் அடிக்கலாம் ப்ரோ. அடிங்க ப்ரோ. அடிக்கலாம். அடிக்கலாம். யார் அதானே சாட்டைய தானே அடிக்கலாம் ப்ரோ. அவன அடிக்கலாம். என்ன பண்றது? ம். ஸோ அதனால வந்து நான் என்ன சொன்னேன்? ஆமா. இந்த மாரி அ மிக தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாம இருந்தா, ஓரளவுக்கு இன்னைக்கு சீமான வந்து ஓரளவுக்கு எல்லாரும் சரி அவரோட பாயிண்ட்ல இருக்காருப்பா அப்படின்னு போயிருப்பாங்க. ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டே இருக்காங்க. இப்ப வந்து இது எப்படி ஆயிப்போச்சுன்னா, டிவிகே, டிஎம்கேன்றத போய் டிவிகே, என்டிகேன்ற மாரி ஆயிடுச்சு. அந்த மாரி தான் கொண்டு வராய்ங்க. பார்ப்போம் இன்னும் என்னலாம் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல. எனிஹவ் எனக்கு வந்து தொண்டையில சளி பிடிச்சுக்கிட்டு பெரிய இம்சையா இருக்கு. இதுக்கு மேலயும் பேசணுமா? அப்பா தளபதி அவர்கள் 2 மாநாடு அத பத்தி தான் இப்ப சொன்னேனே. ம். எஸ். நம்பர் 1 அம்மா பையன் அவன். சுப்பு நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆமா பிரதர். அதுதான் வந்து விவசாயிங்களுக்கு எல்லாரையும் வந்து கூட்டின்னு வந்து மரியாதை பண்ணாரு. விருந்து வச்சிருக்காரு. அந்த இடத்துல மேடை போட்டவங்களுக்கு மோதிரம் வாங்கி குடுத்துருக்காரு. சி அதான் ஒரு பண்பு. தன்னுடைய ஒரு விஷயத்துக்கு இத்தன பேர் கூட நின்னாங்க. அப்ப அவங்கள வந்து ஒரு மரியாதை நிமித்தமா அவர் வந்து அ கூப்ட்டு விருந்து வச்சு, அவங்களோட குறைகளையும் கேட்டிருக்காரு. நெறைய பேர் குறைகள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்ப தளபதி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். இது ஒரு முதல் அனுபவமா இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தொண்டர்களையும், ரசிகர்களையும் அவருடைய அந்த சர்க்கிள்ல இருக்க பாலிடிக்ஸ்ல இருக்க அந்த சர்க்கிள்ல இருக்க அந்த பீப்பிள மட்டும் தான் அவர் மீட் பண்ணிட்டே இருந்தாரு. முதல் முறையா இது வந்து முதல் முறையா இது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நிலம் குடுத்தவர்களை விருந்து வைச்சாரு அப்படின்றத மீறி பொதுமக்கள் அவங்க ஆக்சுவலி. உண்மையாவே அவங்க பொதுமக்கள். புரியுதுங்களா? அவங்க தான் வந்து நம்ம இப்ப விஜய் வந்து சிஎம் ஆவறதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தா, நானும் நீங்களும் மட்டும் கிடையாது. நம்ம வந்து வெறும் ரசிகர்கள். நம்ம ஓட்டு போடுவோம். எல்லாமே முடிஞ்சுச்சு. ஆனா ஜெயிக்கணும் அப்படின்னா, நம்மை மீறி பொதுமக்கள் வந்து சப்போர்ட் பண்ணா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்ப அந்த பொதுமக்களா இன்னைக்கு அவர் விவசாயியா பார்த்திருப்பாரு. விவசாயிகள பார்த்திருப்பாரு. அவங்களோட குறை நிறைகளை கேட்டிருப்பாரு. அந்த மனு வாங்கி பார்த்திருப்பாரு. ஸோ அப்ப இதெல்லாம் இனி வந்து இது வந்து ஒரு முன்னோட்டம் அவருக்கு. இனி அடுத்தடுத்து எல்லா இடத்துக்கும் போய் மக்கள பார்க்கும்போது, என்ன மாதிரியான இஷ்யூஸ் கொண்டு வருவாங்க அப்படின்றதா இருக்கலாம். இல்ல போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அங்க போய் டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சிஎம் எனக்கு சப்போர்ட் பண்ணா நான் இதெல்லாம் வந்தா செய்வேன். இதெல்லாம் தான் இங்க இஷ்யூஸ் இருக்கு. அப்படின்றது மாரி, நான் வந்தா செய்வேன் அப்படின்னு சொல்றத விட, இந்த தான் செய்யணும். இத செஞ்சா தான் அது சரியாகும். அதுக்கு நீங்க எனக்கு குடுக்கணும். நீங்க சொல்யூஷனோட நீங்க ஒரு ஓட்ட கேட்கிறீங்க அப்படின்னும்போது, உங்க மேல நம்பிக்கை வரும். ஆமா இவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கு. இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு. அந்த பிரச்சனையும் வந்து அ தடங்கல் இல்லாத சொல்யூஷனா இருக்கணும். உதாரணத்துக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் சப்போர்ட் இருந்தா தான் பண்ண முடியும். இல்லைன்னா ஆமா, இல்ல ஆமா. அது மட்டும் தான்.
ஏன்னா இவர் சிஎம்மாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீட் போன்ற கல்வி முறைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷனோட போகும்போது கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து இவர் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. அந்த நம்பிக்கை தான் ஃபியூச்சரில் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். சக்தி கண்ணன் சாரி அப்பா, நான் லேட்டாக லைவ் வந்துட்டேன், மன்னிக்கவும். நான் உங்களுக்கு அப்பா மாதிரி தெரியும். சக்தி கண்ணன், நீங்கள் எவ்வளோ சின்ன பையனா? பரவாயில்ல. ஓகே ஓகே பிரதர், நோ ப்ராப்ளம். நம்ம லேட்டாக தான் வந்துட்டீங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிகிற டைம் ஆயிடுச்சு, 1 ஹவர் ஆயிடுச்சு. அது இல்லாமல் எனக்கு இன்னைக்கு தொண்டை வேற சளி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப பிஸியாக இருக்குது. அது வேற கர 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 கரன்னு போட்டு சாவடிக்குது. இல்லைன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட லைவ் போடலாம். இந்த பக்கம் மாஸ்டர் ஜேடி லைக் த லைவ். ஓகே மாஸ்டர், தேங்க்யூ. இந்த பக்கம் லைக் போடுங்க, ஓகேங்களா? ஸோ வேற என்ன, அவ்வளோதானே. இன்னைக்கு என்ன இன்னைக்கு டாபிக் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு நான் நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதான். வேற பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்தடுத்து இனி என்ன பண்ண போறாரு, இனி அடுத்து நமக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. தளபதி சீக்கிரம் களத்தில் இறங்கணும். களத்தில் இறங்கி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இப்பவும் வந்து அவர் மேலே வச்சுட்டு இருக்க குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இன்னமும் வந்து அவர் வந்து ட்விட்டரில் வந்து ஒரு நோட்டாக தான் போடுறாரு. ஏன் பத்திரிகையாளர் மீட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர் இல்லாமல் நியூஸே இன்னைக்கு கிடையாது. அவர் சும்மா இருந்தாலும் நியூஸ் தான், அவர் ஏதாவது செஞ்சாலும் நியூஸ் தான், நடந்தாலும் நியூஸ் தான், நின்னாலும் நியூஸ் தான், சாப்பிட்டாலும் நியூஸ் தான். அப்படி ஆகிப்போச்சு இன்னைக்கு சோசியல் மீடியாவே. ஸோ இது வந்து மாற்ற முடியாது, மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு 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 எதிர்பார்ப்பு தளபதி மேலே இருக்கு. எல்லாருமே இருக்கு, இன்க்ளூடிங் நார்மல் பப்ளிக்ஸுக்கு வந்து நிறையாவே இருக்கு. காளியம்மாள் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க, அதை பற்றி பேசுங்கள். காளியம்மாள் இப்போ பேச தொடங்கியிருக்காங்க, எதை பற்றி பேச தொடங்கியிருக்காங்க? ஏன்னா நான் காளியம்மாளை வந்து ஐ திங்க் ரொம்ப நாள் இப்போ வெளில இருந்தாங்க. ஐ திங்க் திருப்பி ரீசெண்டாக ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் அது எந்த அளவுக்கு, என்ன 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 பேசிஸில் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சரியாக தெரியல. அதே மாதிரி அவங்க பேச தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். அது 2 டைம் நடக்கும் தேவான்ஸ். எது 2 டைம் நடக்கும் தேவான்ஸ்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சரள அவங்க வந்து பேசட்டும். நம்ம இன்னொன்று என்னன்னா, நம்ம தான் வந்து இவங்களை பேசி பேசி நம்ம தான் இவங்க பெரிய ஆளாக்கி விட்டுருவோம். இவெல்லாம் பேசாமல் இருந்தோம்னா சைலண்டாக கத்திரி ஓஞ்சி போயிடுவாங்க. இன்று ரஜினிகாந்த் காலில் விழுந்தார் சைமன், நாளை தளபதி விஜய் காலில் விழுவார் சைமன். அது விழக்கூடாதுன்னு தான் அங்கே போய் செஞ்சிருக்காரு. ஏன்னா தம்பின்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் காலில் போய் விழுந்துருதா, வயசில் கம்மி அப்படின்றது பதிலாக வயசுல மூத்தவர், பிரச்சனை கிடையாது, அங்கே போய் விழுந்துடலாம் விழுந்தார் போல இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து என்னன்னா தமிழன் வந்து முத்திரை குத்திக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் போன்றவர் ஒருத்தர் வரும்போது நீ எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? இத்தனைக்கும் அவர் வந்து 2 கொள்கையும் கண்ணுன்னு தான் சொல்றாரு. உனக்கு அந்த கொள்கை பிடிச்சா என்ன, பிடிக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய செயல்பாடு என்னன்னு தான் பார்த்துருக்கணுமே ஒழிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்துடக்கூடாது. அதுதான் இங்கே முட்டாள்தனமா இருக்கு. அதான் சந்தேகத்தை கிளப்புது நாம் தமிழர் சீமான் மேல. அப்ப நீ இத்தனை வருஷமா ஓட்டை பிரிக்கிறதுக்காகவே யாரு கூடயுமே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நின்னியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருது. ஏன்னா நாம் தமிழர் சீமான் நிற்கும் போது தனியா ஓட்டு பிரியுது. அந்த ஓட்டு பிரியும் போது ஆட்டோமேட்டிக்கா யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, யார் வீக்கா இருக்காங்களோ அவங்க அடி வாங்கிடுறாங்க. உதாரணத்துக்கு ஏடிஎம்கே வீக்கா இருக்கு அப்படின்னும் போது ஏடிஎம்கே அடி வாங்கிடுது. இதே அந்த டிஎம்கே அப்பத்துலேருந்தே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால டிஎம்கே ஜெயிச்சிருது. ஸோ அப்போ நீ ஓட்டை பிரித்து யாரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த வேலை பண்ணுறீங்க அப்படின்றதான் இங்கே கேள்வி வருது. ஆனால் நீ ஓட்டு அதை செய்யாமல் நீ ஜெயிக்கிறதுக்கான வழியை செஞ்சிருந்த அப்படின்னா அது வேற. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வழி ஒன்று இப்போ கிடைச்சும் அந்த வழியை நீ உதாசீனப்படுத்துகிற, அந்த வழியை தானே நீ அசிங்கப்படுத்துகிற, அந்த வழியை தானே நீ என்ன அடைச்சிக்கிற அப்படின்னா அப்போ நீ யார் அப்படின்றதான் இங்கே கொஸ்டினே. நான் மாஸ்டர் மணி, என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? மணிகண்டன் மாஸ்டர் மணி எனக்கு செஃப் மணி தெரியும், நான் ஒர்க் பண்ண இடத்துல இருந்தாப்புல. மாஸ்டர் மணி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், மறந்துருந்தா மன்னிச்சுக்குங்க. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ணா, நீங்கள் ஊடகம் தொடங்கியதிலிருந்து இப்போ வரைக்கும் உங்களை நான் பின்பற்றி என்னை உங்களுக்கு தெரியறதா? தளபதி மணி
அப்படி நமக்கு நம்ம நேரடியா சந்திச்சிட்ட மாரி எனக்கு ஞாபகம் இல்ல. ஊடகம் மூலியமா நம்ம கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா பண்ணியிருப்போம். அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. பட்டு நேரடியா நம்ம சந்திச்சோமா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்கு. தம்பி ஜிகே வணக்கம்ண்ணா. ஹாய் தம்பி. வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க தொடர்ந்ததுலேருந்து ஃபாலோ பண்ணது ரொம்ப சந்தோஷம். சீமான் நவீன்குமார் சீமான் ஸ்டாண்ட் அப் காமெடியன். அவர் இப்போ ஸ்டாண்ட் அப் காமெடியன் இல்ல காமெடியன் அவரு. ஆமா உண்மையாலுமே அவர் தான் இப்போ அரசியல்ல காமெடியன் ஆயிட்டாருயா. எப்படி கம்பீரமா கத்திக்கிட்டு இருந்தான் அந்த மனுஷன். வாய்ஸ் தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. அன்னைக்கு ஆனா இப்போ வாய்ஸே இல்ல. வாய்ஸே இல்ல. ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன இப்போ என்னது சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எதை நோக்கி போறோம்னு அவருக்கே தெரியாம போயிட்டு இருக்காரு போல இருக்கு. ஓகே கைஸ். ஸோ அப்போ என்ன நம்ம தம்பிஜிக்கு ஆமாம் சாட்டே சரியில்லைப்பா. ஓகே. ஸோ அப்புறம் எப்படி போகுது? மற்றபடி வேறு என்ன இன்றைக்கி பேசுகிற டாபிக் இல்லை. ஸோ அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படி நம்பிக்கையில் இருக்கிறேன். அந்த கண்டென்ட் கிடைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நானும் சாரி உடம்பெல்லாம் தேத்திக்கிட்டு வந்து லைவை போடுவோம். உடம்பு சொல்ல தூக்கு தூக்கமாக வருதுங்க. சண்முகம் எஸ் சீமான் 2026 களத்தில் 0 தான் பிரதர். வேறு என்ன பண்ணுறது? ஓகே. ஸோ இந்த லைவை நான் இதோட நான் முடிச்சுக்கலான்றீங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து மீட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். டேக் கேர்.